வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024. விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் போன மாதமெல்லாம் பாருங்கள் 5ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு ராகுவோட பிடியில் இருந்தார். இந்த மாதம் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இன்னொரு சொந்த வீட்டில் இருக்கார். அப்போ ராசிநாதன் பலமாக இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? நினச்சதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. எதிரி இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதம். சரிங்களா? உங்களை சுற்றி நிறைய எதிரி இருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. நல்ல வேலை கிடச்சிரும். ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறனால நல்ல வேலையை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. நல்ல வேலையை தேடி போக போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்க போகுது. கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது உங்களுக்கு. ஏன்னா 6ல் செவ்வாய் தனிச்சிருந்தாலோ, சனி தனிச்சிருந்தாலோ, ராகு தனிச்சிருந்தாலோ நல்ல ஒரு யோகம் தான். கடன் இல்லாமல் இருப்பாங்க, வியாதி இல்லாமல் இருப்பாங்க, எதிர்ப்புகள் இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஒரு கிரகம் தான் உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். எதிரி இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? போன மாதம் கூட ஏதோ உடம்புல பிரச்சனை, குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. உடம்புல பிரச்சனை இருந்திருக்கும், வியாதி இருந்திருக்கும், இதெல்லாமே இருந்திருக்கும், மாத்திரை மருந்து செலவெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக போகுது. பயப்படாதீங்க. ஒரு ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு. 2ஆம் அதிபதி குரு எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ராசி குரு பார்த்துட்டாலே உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுதுன்னு அர்த்தம். குடும்பத்தில் இருந்து அந்த குழப்பங்கள் இல்லாமல் இருப்பீங்க. குழப்பங்கள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள், ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டை இருந்துகிட்டே இருந்திருக்கும். நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரி இருக்கும். ஈகோ பிரச்சனை இருந்திருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, அடுத்தவங்களால சூழ்ச்சி செஞ்சுருப்பாங்க ஒரு சில பேர். உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், புரிதல் இல்லாமல் சண்டை பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு மன நிம்மதியாகவே நீங்கள் இல்லாமல் இருந்தீங்க. குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை அதிகமாக இருந்தது. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. பணப்பிரச்சனை இருக்காது. நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க. பணம் தேடி வருங்க, கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருந்து இந்த குழப்பங்கள் விலகும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி குரு வந்து 7ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கார். உங்கள் ராசி பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை கன்னி ராசி பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ குடும்ப பிரச்சனை இந்த மாதம் இருக்காது. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்படக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. கடன் அடைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க. கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. கவலையே பட வேண்டாம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கும். ஏன்னா சனிங்கிறது என்ன, வியாதிக்கு உண்டான கிரகம். அவர் வியாதி கொடுப்பார், மனக்கசப்பு கொடுப்பார். அவர் எங்கே இருக்கார்? சுகஸ்தானத்தில் சொந்த வீட்டில் இருந்தால் கூட, அவர் வந்து சொந்த வீட்டில் இருந்தால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் சனி கொடுக்க தான் செய்வார். ஏன்னா அவர் இயற்கை பாவகிரகம். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அம்மாவோட சொந்தக்காரங்கிட்ட சில விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? தாய் வழி உறவினர்கள் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருங்க. 4ல் உங்களுக்கு சனி இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அலைச்சல் திருச்சல். ஏன்னா சுகஸ்தானத்தில் சனி இருந்தாலும் அலைச்சல் திருச்சல் அப்படி இப்படின்னு ஓடிட்டே இருந்திருப்பீங்க, போராடிட்டே இருந்திருப்பீங்க. வேலை தொழில் அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். கடன் அடைக்கிறக்கே உங்கள் வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்கும். பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா அப்படியே கடன்காரன் போகிறக்கே கரெக்டாக இருக்கும். பணம் வருதுங்க சார், அப்படியே போகிறது, வரதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசி குரு பார்க்குறாரு. ராசி அதிபதி சொந்த வீட்டில் வலுத்து இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சி நடந்ததுனால உங்களுக்கு எல்லாமே உங்கள் வாழ்க்கை மாறும். குரு உங்களை சமாளிக்க வச்சுருவார். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு இருந்து 5ஆம் அதிபதி உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தைகள் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்க போகுது. குழந்தைகளை வெளியூர் வெளிநாடு அனுப்பக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. குழந்தைகளை செட்டில் பண்ணிடுவீங்க. குழந்தைகளுக்கு என்னென்ன, உங்கள் பசங்க பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சுருவீங்க. ஆசைப்பட்டதை வாங்கி கொடுப்பீங்க. இந்த மாதம் நல்ல மாதம் தான். 5ல் ராகு இருக்கார். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொற்று வியாதிக்கு உண்டான கிரகம் ராகு. இன்ஃபெக்ஷனை கொடுப்பார். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வியாதிகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 5ஆம் அதிபதி நல்லா இருக்கார். ஒரு சில பேர்த்துக்கு இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்து கைக்கு வரும். முன்னோர்களோட சொத்து, உங்கள் தாத்தாவோட சொத்து, அந்த மாதிரிலாம் கைக்கு வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? அது முன்னாடியே சொல்லிட்டேன். எதிரி இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அவன் சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். கணவன் மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறனால கணவனோ இல்லை மனைவியோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடம் நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதி 8க்கு போகிறார். சரிங்களா? 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால என்ன நடக்கும்னா, கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஒரு சில பேருக்கு நண்பர்களால் சில பேர் அசிங்கமான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. என்னதான் இருந்தாலும் 7ல் இருக்க குரு உங்களை சமாளிக்க வைப்பார். 7ஆம் அதிபதி தான் மறையிறார். ஆனால் 7ஆம் இடம் நல்லாயிருக்கு. சரிங்களா? சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. பணப்பிரச்சனை இருக்காது. நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி சூரியன் அவர் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கார். 10ஆம் அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவோடையும் சுக்கிரனோடையும் இருக்க ஆரம்ப பகுதி இருக்கிறனால ஆரம்ப பகுதி 15 நாள் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். சரிங்களா? அதனால் அளவாக முதலீடு போடுங்க. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக பிஸ்னஸ்க்கு முதலீடு போடுங்க. பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம். ஆனால் ஆரம்ப பகுதி நல்லாயிருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுல சின்ன சின்ன முதலீடு போடுங்க. பெரிய அளவுக்கு முதலீடு வேண்டாம். அளவாக முதலீடு போட்டுக்குங்க. சரிங்களா? லாபம் வருமா? சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்க எங்களுக்கு லாபம் வருமானு ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வரும், கேள்வி வரும். கேள்வி கேட்பீங்க. ஒரு சில பேர் கேள்வி அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. எப்போங்க சார் எங்களுக்கு லாபம் கிடைக்கும்? எப்போ நாங்கள் செட்டில் ஆகும்? பணம் எப்போ எங்களுக்கு ஒரு பணப்புழக்கம் இந்த மாதம் இருக்குமான்னு ஒரு சில பேர் போன மாதமே நீங்கள் கேட்டீங்க. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறனால 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் தான். அவர் 8ஆம் இடத்துக்கு நடுப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாருங்க. கவலைப்படாதீங்க. லாபங்கள் கிடைக்கும். லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் அளவாக முதலீடு போடுங்க. பெருசாக முதலீடு போட வேண்டாம் இந்த மாதம். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல வேலையை உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும் இந்த மாதம். இடமாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ராசி பார்க்குற குரு ஒரு நல்ல குரு. இது எல்லா இதுலேயும் அமைஞ்சிடாது. சரிங்களா? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்போ குரு நேரடியாக உங்கள் ராசி பார்ப்பார். ஏன்னா குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார். 12 ராசி சுற்றி வரக்கு 12 உங்கள் ராசி ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறதுக்கு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். அப்போ 12ஆம் இடத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வருவார். இப்போ இந்த குரு பயிற்சி நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம் சொல்லலாம். நல்லது நடக்கும். சரிங்களா? இந்த ஜூன் மாதமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பணப்பிரச்சனை இருக்காது. கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட உதவி கிடைக்க போகுது. ஏன்னா குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அப்போ உங்களால் வெளிச்சம் படுறதுனால எதையும் சமாளித்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிற நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூன் மாதம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தடங்களே கிடையாது. நல்ல மாதம் இந்த மாதம். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். முதல் என்ன வயசில் இருக்கீங்க? 25 வயசுக்குள்ளே இருக்கீங்களா? இல்லை 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கீங்களா? இல்லை 40 வயசுக்கு மேலே இருக்கீங்களா? இல்லை 50 வயசுக்கு மேலே இருக்கீங்களா? என்ன வயசில் இருக்கீங்க? என்ன தசாபுத்தி போகுது? என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க? என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க? என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, சுற்றி என்னென்னலாம் நடக்க போகுது, உங்கள் கர்மா என்ன, எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து நம்ம சொல்ல முடியும். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, இயக்கிட்டு இருக்குது. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகத்தில் விதி என்ன, நீங்கள் உங்கள் விதி எப்படி இருக்குது, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குது, இது வந்து அவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர், விதின்னு சொல்லுவாங்க. விதி மதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சந்திரன்னா மதி, லக்னம்ங்கிறது விதி. அப்போ இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, வேலைக்கு போகணுமா, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் எப்போ ஆகும், புத்திர பாக்கி எப்போ கிடைக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லா இருக்க போகிறீங்க, எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.